ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சபேதனோப். திஸ் இஸ் சபேஷ் குமார். ஸோ நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ரொம்ப நாள் வீடியோவும் போடல. ஸோ கடைசியாக ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஜிட்டல் ஆர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஸோ நார்மலாக இந்த டிஜிட்டல் ஆர்ட் வந்து எங்கெங்கே நீங்கள் பார்க்கலாம்னா என்எஃப்டி, ஸோ நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ், ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் எங்கே பார்க்கலான்னா ஆர்ட் ஒர்க்ஸ், ஸோ வால் ஆர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வாலில் வந்து ஃப்ரேமெல்லாம் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஆர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக நம்ம வந்து எப்படி பண்ணுறது, ஸோ அது மாதிரி நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயாவோட இது இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ட் வச்சு கிளிக் பண்ணேன்னா மாயோட இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்பிரேஷன் தேட போகிறேன். ஸோ வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன்? ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி எனக்கு வந்து வேலை செய்யாது. ஸோ அதனால் ஏற்கனவே நிறைய க்ரியேட்டிவ் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் ஐடியாஸை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த நீச் வந்து நான் இப்போ லவ்னு இது பண்ணியிருக்கேன். ஸோ நீச்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக். ஸோ அந்த டாபிக் கீழே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இமேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம வந்து பிரெயின் ஸ்ட்ராமிங் ஆகணும். ஸோ எனக்கு இதை பார்த்தா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது, க்ரியேட்டிவாக ஏதாவது தோணுது. ஸோ பார்ப்போம் வேறு ஏதாவது இருக்கான்ட்டு. 2 கப்புள்ஸ் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா ஃபோட்டோலையுமே காமனாக இருக்கிறது வந்து 2 கப்புள். ஓகே, 2 கப்புளில் ஒரு கப்புள்னா 2. ஸோ ஒரு கப்புள் இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ இந்த கப்புள் வச்சே நம்ம வந்து ஒரு இது பண்ணலான்ட்டு எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சீன் என்னென்னா ஒரு ட்ரெயின் இன்சிடெண்ட். ஓகே, ஸோ ட்ரெயினை தான் நான் வந்து பேஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் தேவை நமக்கு. ஸோ அதனால் ஒரு ட்ரெயின் மாடல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ட்ரெயினில் வந்து 2 கப்புள்ஸ் டோர் பக்கத்தில் நிற்பாங்க. ஓகே, ஸோ 2 கப்புளில் ஒரு கப்புள். ஓகே, ட்ரெயினோட டோர் பக்கத்தில் நிற்பாங்க, பின்னாடி 3 தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு 3D மாடலை கண்டுபிடிக்கணும். ஸோ 3D மாடலுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன், ட்ரெயின். ஓகே கைஸ், ஸோ நான் 3D மாடல் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் பண்ண 3D மாடல், நான் முன்னால் பண்ணது. ஸோ ஸ்கெட்ச் ஃபேப்பில் இருக்கேன். ஸோ சபேஷ் குமார்னு இருக்கும். ஸோ இந்த மாடலும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த மாடல் வந்து டெக்ஸ்சர் பண்ணாமல் இருக்குது. ஸோ டெக்ஸ்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாடல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, ஓரளவுக்குனா நல்லா இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஆத்தர் மஸ்ட் பி கிரெடிட்டட், சிசி அட்ரிபியூஷன், கமர்ஷியல் யூசஸ் அலவுட். ஓகே, ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட். ஓகே, நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இதை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேங்க. ஸோ ஃபைல் இம்போர்ட் ஓபிஜே. பிளெண்டருக்குள்ளே இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த மாடலுக்கு மேலே அப்ளை பண்ணேன். இந்த ட்ரெயின் மாடலில் இந்த டோர் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு இந்த டோர்லாம் வேண்டாம். ஸோ 2 கப்புள்ஸ் அந்த சைடு நிற்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ எனக்கு இந்த டோர் வேண்டாம். ஸோ நான் அதெல்லாத்தையும் நான் இப்போ இங்கே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாடலில் வந்து இந்த டோர் அதெல்லாமே நான் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாடல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணணும். ஸோ டோர்லாம் நான் வந்து மாடல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து மூனோட அந்த ஸ்கை நான் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால நான் வந்து இங்கே HDRI மேப்னு ஒன்று உண்டு. ஸோ அதை நான் இங்கே இம்போர்ட் பண்ணி நான் ஸ்கை எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். பட் எனக்கு பண்ண தெரியல. ஓகே, பிளெண்டரில், ஏன்னா நான் வந்து புது யூஸர். என்னால் பிளெண்டரில் செய்ய முடியாத காரணத்தினால் நான் யூனிட்டிக்கு போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து யூனிட்டியில் நான் வந்து இந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு யூனிட்டியில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா பிளெண்டர் எனக்கு கரெக்டாக வரல. அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொருத்துக்கும் நான் டுட்டோரியல் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ யூனிட்டிக்கு நான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து யூனிட்டியில் இருக்கோம். ஸோ யூனிட்டியில் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச், ஆல் டைமென்ஷன் சேலஞ்ச், கம்யூனிட்டி சேலஞ்ச், இந்த யூக்ளினேட்னு நினைக்கிறேன். ஸோ நடக்கிற இது. ஸோ இது நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்கலாம் இந்த சைடு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் தான் நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பிளெண்டரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஏன்னா புதுசு வேறு இல்லை. ஸோ புதுசுனால கொஞ்சம் அந்த ஸ்கை பாக்ஸ் எல்லாம் மாற்றும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஸோ நான் வந்து இந்த இடத்தையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு பிளான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே க்ரியேட் பண்ண 3D அசெட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன்.
ஸோ யூனிட்டிக்குள்ளே இம்போர்ட் பண்ண உடனே ஸ்கை பாக்ஸ் மாற்றினேன் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே நான் கரெக்டாக அலைன் பண்ணேன். அண்ட் யூனிட்டிக்குள்ளே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம எதுக்கு ஒரு அனிமேட்டடாக இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது வந்துச்சு. ரெண்டும் சிமிலர் தான், பட் அனிமேட்டட் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் வரும், அது இமேஜுக்கு ஒரே ஒரு ஃப்ரேம். ஸோ இமேஜ் வந்து ஒரே இமேஜ் தான், ஓகே. ஸோ பட் மல்டிபிள் சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜ் தான் அனிமேஷன். ஸோ யூனிட்டிக்குள்ளே இம்போர்ட் பண்ண உடனே கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் ஈஸியாக இருந்த உடனே எனக்கு வந்து ஒரு அனிமேஷனே நம்ம வந்து பண்ணலாமேன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து அனிமேஷன் தான் இதில் பண்ண போகிறேன். பட் ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே நான் வந்து ட்ரெயினையும் கேமராவையும் அனிமேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அனிமேஷன் வந்து ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் வந்து போகணும். ஸோ கேமரா கரெக்டாக அந்த டோர் பக்கத்தில் போயிட்டு நிற்கணும், ஓகே. அண்ட் ட்ரெயினும் ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகணும். ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதான் நான் இப்போ இங்கே பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப இது மொத்தமாகவே எனக்கு வந்து ஒரு 1.5 hours ஆச்சு அனிமேட் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இந்த இடத்துல காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக நான் ஸ்கெட்ச் ஃபேப்லேருந்து இந்த 3D மாடல் நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இவங்க தான் கப்புள்ஸ். ஸோ இந்த 3D மாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இது மட்டும் தான் எனக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாடல் யூஸ் பண்ண போகிறேன். பட் இந்த டெக்ஸ்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபைனலாக கப்புள்ஸை ப்ளேஸ் பண்ணியாச்சு, லைட்னிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அண்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற கொஞ்சம் ட்ரீஸ் அப்புறம் ஃபாக், ஸோ இதெல்லாத்தையுமே கொஞ்சம் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நம்ம டிஸ்டன்ஸில் வந்து நான் பின்னாடி ஒரு மவுண்டன் வச்சுருக்கேன். ஸோ அந்த மவுண்டன் இதெல்லாமே கொஞ்சம் அழகாக தெரியும், ஓகே. இல்லை நைட் டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ எல்லா டெக்னிக்கல் ஒர்க்ஸும் முடிச்சதுக்கு கடைசியாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டைம்லைனில் வந்து நான் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறேன். அதாவது தனித்தனியாக அனிமேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த அனிமேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து கடைசியாக டைம்லைனில் வந்து நான் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ தட் எனக்கு எந்த டைமில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அனிமேட் ஆகும் மாதிரி, அதாவது சீக்வன்ஸாக நான் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். அண்டு இதை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது வந்து வீடியோவாக, ஓகே. ஸோ MP4 அந்த மாதிரி வீடியோவாக நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து யூனிட்டி ரெக்கார்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து டிஃபால்ட் ரெக்கார்டர் யூனிட்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மொத்த வீடியோவுமே எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு 5 hours கிட்ட ஆச்சு. அதனால் மொத்த வீடியோ போட முடியாதுல்ல, ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்மியான டைம் இருக்கிற மாதிரி வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒருவேளை இந்த எடிட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஆர் ஏதாவது நான் மாற்றணும் பேசுகிறது, ஆர் எதையாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ வந்து இது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபீட்பேக் கிடைக்கல, வீடியோ வந்து எந்த மாதிரி இருக்குன்ற ஃபீட்பேக் கிடைக்கல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு விதமான, அதாவது உங்களுக்கு மைண்டில் ஏதாவது இருக்கும்ல க்ரியேட்டிவாக, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஓகே. ஸோ அண்ட் இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து நான் வந்து தனியாகவும் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாகவும் இருக்கும், ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் போடுற கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனி வந்து மேக்ஸிமம் நான் வந்து ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் நான் வந்து கண்டென்ட்டே இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் எனக்கு காலேஜும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ 4th இயரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே மறுக்கையா சலாம். ஸோ இனிமேல் நான் ஃபுல்லாகவே யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் வந்து வேறு ஏதாவது ஜாப் வேணும்னா பண்ணால் கூட நான் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், ஓகே. ஏன்னா எனக்கு கேமிங் ரொம்ப பிடிக்கும், ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை.